ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்எம் வின் ட்ரீம்ஸ். இப்போ நீங்கள் இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து குடும்பத்தோட திருப்பதிக்கு போக போகிறோம். மதுரையிலேருந்து திருப்பதி பயணத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க போகிறீங்க. இப்போ எங்களோட வீட்டில் இருந்து நாங்கள் ஆட்டோவில் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ இதான் மதுரை எப்போதும் கொஞ்சம் பிஸியான ஏரியா. மக்கள் வந்து கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்க காரணம் இல்லை. அதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல் டேஸாக இருக்கிறனால நாங்கள் அதையும் பிளான் பண்ணி தான் இந்த திருப்பதிக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கூட்ட நெரிசல் கம்மியாக இருக்குது. மதுரையில் மல்லி ஃபேமஸ்ஸு. மதுரை நல்லா அழகான ஊர். மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸ்ஸு. இப்போ இந்த விளாக்ஸில் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா நம்ம மதுரையோட பெருமையை தான் நம்ம சொல்லுறோம். மதுரையில் பிறந்தது பெருமையை நினச்சி நம்ம பேசிக்கிறோம். மற்றபடி இந்த போயிட்டே இருக்கோம் நம்ம திருப்பதிக்கு. நாங்கள் வந்து எந்த பிளானுமே அங்கே திருப்பதியில் டிக்கெட் புக் பண்ணலை, ரூம் புக் பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் ஒன்லி ட்ரெயின் புக்கிங் மட்டும்தான். நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் நாங்கள் அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் மூலிமா. இப்போ அதுக்கு தான் நெருங்கி போயிட்டுருக்கோம். இப்போ பார்க்குறீங்கன்னா வீடியோஸ் வந்து கூட்ட நெரிசல் இல்லாமல் நல்லா இருக்குது. ரோடை பார்க்க கொஞ்சம் இப்போ பார்த்தா எங்களுக்கும் ஒரு டென்ஷன் இல்லாமல் நாங்கள் கிளம்பி குடும்பத்தோட பசங்களோட போயிட்டுருக்கோம். இப்போ இது பெரியார் பேருந்து நிலையம் இறங்கி போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ரயில்வே ஸ்டேஷனை நெருங்கிடுவோம். நம்ம போயிட்டுருக்கோம். எங்களுடைய டைமிங் என்னென்னா, ட்ரெயின் டைமிங் என்னென்னா, எக்ஸ்பிரஸோட டைமிங் வந்து 11 கொடுத்துருக்காங்க. 10:55க்கெலாம் நம்ம அங்கே இருக்கணும். அந்த போயிட்டுருக்கோம். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நெருங்கிட்டோம். வந்துக்கிட்டு இருக்கோம். நாகர்கோயில் மும்பை எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் தான் புக் பண்ணியிருக்கோம். இப்போ நெருங்கி ரயில்வே ஸ்டேஷன் இந்த வரப்போகிறோம். ட்ரெயினில் ஏறி ட்ராவல் பண்ணுற மாதிரி திருப்பதி பயணம் நல்லா இருக்கணும்னு நினச்சி கிளம்பி போயிட்டுருக்கோம். மதுரை கூட்ட நெரிசல் இல்லாதது எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது எங்களுக்கு. இப்போ நல்லா இருக்குது. குழந்தைகளோட போகிறனால நம்மளுக்கு வந்து சாமி தரிசனம் பார்க்க போகிறது ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினச்சி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா எதுவுமே புக் பண்ணலை. அதனால தான் இதை மாதிரிலாம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் நெருங்கி வந்துவிட்டோம். இப்போ இறங்க போகிறோம். இறங்கி அந்த டைமிங் ட்ரெயினை பிடிக்கணும். நாங்கள் போயிட்டுருக்கோம். உள்ளே போய்கிட்டே இருக்கோம். இதான் எங்களுடைய மதுரை ரயில்வே ஸ்டேஷன். இப்போ இறங்க போகிறோம். போயிட்டே இருக்கோம். ஆட்டோஸ்லாம் இந்த நிற்கிது பாருங்கள். இந்த நெருங்கி இந்த இப்போ இறங்க போகிறோம். இதான் மதுரை ஸ்டேஷன். பார்த்துக்கோங்க. எங்களுடைய மதுரை ஸ்டேஷன் நல்ல க்ளீனாகவும் இருக்கும், நீட்டாக. இந்த இப்போ எங்களோட ஃபேமிலி முன்னாடி போயிட்டுருக்காங்க. போகிறோம். இப்போ ட்ரெயின் ஏறிட்டோம். மூவ் ஆகிட்டு இருக்கு. இதான் எங்களோட மதுரை ஜங்ஷன். பார்த்துக்கோங்க. போயிட்டே இருக்கோம். ட்ரெயின் மூவ் ஆகுது. இது நாங்கள் டிக்கெட் புக் பண்ணதுன்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணோம். மும்பை இந்த ட்ரெயின் வந்து மதுரையிலேருந்து மும்பை வரைக்கும் போகிற ட்ரெயின். அதனால் இது ஒரு நபருக்கு டிக்கெட்டோட ரேட் என்னென்னா 680 ரூபா. 4 பேருக்கு புக் பண்ணியிருக்கோம். இது வந்து மும்பை வரைக்கும் புக் பண்ணிட்டோம். நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் என்னென்னா ரேணிகுண்டாவில் இறங்கிடுவோம். போயிட்டுருக்கோம். ரேணிகுண்டாவில் இறங்கி அதுக்கப்புறம் கீழ் திருப்பதிக்கு போயிட்டு ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் போய் டிக்கெட் புக் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஃப்ரீ டோக்கன் டிக்கெட்டு எஸ்எஸ்டி டோக்கன் புக் பண்ணலான்ட்டு போயிட்டுருக்கோம். எங்களுடைய தரிசனம் வந்து நல்லா அமையணுங்கிறது எங்களுடைய விருப்பம். சாமிக்கிட்ட பெருமாள்கிட்ட வேண்டி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் ரூமு எதுவுமே புக் பண்ணல. குழந்தைகளோட தான் போய்கிட்டு இருக்கோம். பெருமாளை நம்பி தான் போய்கிட்டு இருக்க மாதிரி நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய ட்ராவல் வந்து மூவ் ஆகுது. இதான் எங்களுடைய ஃபேமிலி. இது என்னோடய ஹஸ்பண்டு, சன்னு, டாட்டர், 4 மெம்பர்ஸு. இதை பார்க்குறீங்களா? ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும். ஓகே. இந்த பாருங்கள், இதான் வைகை ஆறு பாலம் மூவ் ஆகுது. மதுரையோட அழகானது இதுதான். பார்த்துட்டிங்களா? இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, கீழ் திருப்பதியில் உள்ள திருச்சானூர் அலமேலுமங்கை தாயார் அவர்களை தரிசிக்க கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ நேற்று நான் ஏன் வீடியோ கவர் பண்ண முடியலைன்னா, நேற்று நாங்கள் அரைவேல் டைம் வந்து 10:40. ஆமாம், 10:40க்கு இறங்கி அங்கேருந்து டிக்கெட் எடுக்க 12 மணிக்கெலாம் உள்ளே போகணும்னு சொன்னனால எங்களுக்கு டென்ஷனில் ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது அங்கே. ஆனால் நாங்கள் குழந்தையோட எல்லாம் போகிறனால சரி டக்குன்னு ஆட்டோ பிடிச்சிட்டு நம்ம மூவ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ 400 கொடுத்து நம்ம மூவ் ஆகிட்டோம். மூவ் ஆகி அங்கே ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் அங்கே போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டோம். மொத்தம் ஒரு 5 மணி நேரத்தில் டிக்கெட்டு நாங்கள் வாங்கிட்டோம். எஸ்எஸ்டி
டோக்கனை வந்து கையில் வாங்கிட்டோம். அலமேலும் அங்கே கோயிலை ஏன் என்ன கவர் பண்ண முடியலன்னா வெளியே மட்டும் தான் எடுக்க விட்டாங்க. செல்ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டனால அதை கவர் பண்ண முடியலை. மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ வந்து கோயில் வந்து நேற்று தாயாரோட இருக்க சில தரிசனங்கள் நல்லா இருந்ததுனால கோயில் கூட்டமாக இருந்தது. அதனால் உள்ள டோக்கன் எடுத்து 100 ரூபா டோக்கன் வந்து 200 ரூபா சொன்னாங்க. அதையும் எடுத்து நாங்கள் சாமியை நல்லபடியாக நல்லா தரிசிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அதனால தான் உள்ளே போயிட்டு எது நம்மளுக்கு வந்து சரியாக கவர் பண்ண முடியலை வீடியோவை. எங்களுக்கு 7 மணி தரிசன டிக்கெட்டு கொடுத்துருந்தாங்க டோக்கனில். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா செக்கிங்கில் இருக்கோம். மேல் திருப்பதி போகிறதுக்காண்டி கீழ் திருப்பதியில் செக்கிங் பண்ணுறாங்க. ஃபேமிலியே செக்கப் பண்ணுவாங்க. அதை பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆட்டோ நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ மேலே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஜீப்பில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இதான் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸு. அங்கே வந்து சிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து ரூம் கிடைக்கல எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் போன டைமிங் வந்து ஈவினிங் வந்து 5 ஆயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மேல் திருப்பதி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் அப்புறம் அங்கே ரூம் இல்லைன்னு சொல்லவும் PAC 3 அங்கே வந்து எங்களுக்கு லாக்கர் தான் கிடச்சிது. அந்த லாக்கரில் வந்துட்டு நாங்கள் எல்லா பொருள்லாம் இது பண்ணிவிட்டு நாங்கள் மொட்டை அடிக்கிறதெல்லாம் இருந்தனால அங்கே கீழேயே காம்ப்ளெக்ஸ்லேயே மொட்டை அடிக்கிறதுக்கு குளிக்கிறது எல்லாமே நல்லா நீட்டாக எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் 7 மணி தரிசனனால டக்குன்னு கிளம்பி போயிட்டோம். இப்போ இந்த இதை என்ன பார்க்குறீங்கன்னா அங்கே உள்ள ஏரியா தான். கடைகள் நிறைய இருக்குது. இங்கே எல்லாம் சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது. நல்ல ஃபுட் ஐட்டம்லாம் நல்லா தான் இருக்குது. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். மற்றபடி இங்கே கூட்ட நெரிசல்லாம் கொஞ்சம் அதே மாதிரி ஏடிஎம் ஆக்சிஸ் ஏடிஎம் இருக்குது. அதே மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் பாத்ரூம்ஸ்லாம் நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீட்டாக தான் இருக்குது. பார்க்கையில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன் இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இந்த இடத்துக்கு போகல கொஞ்சம் பாத்ரூம்ஸ்லாம் க்ளீன் இல்லாமல் இருந்தது. எங்களுக்கே ஒரு மாதிரி இது இருந்தது. இந்த தடவை வந்து எங்களுக்கு திருப்தியாக தான் இருந்துச்சு. லாக்கரில் போய் நம்ம புக் பண்ணுறோமே எப்படி இருக்குமோ என்னமோன்ட்டு நினச்சிட்டே போனோம். எங்களுக்கு திருப்தியாக தான் இருந்துச்சு. அதாவது ரூம் லெவலில் பார்க்கல இது நல்லா இருந்தது. இப்போ இந்த கடைகள்லாம் நிறைய இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுடைய தரிசனத்தை பற்றி நாங்கள் எப்படி எத்தனை மணி நேரத்தில் தரிசனம் பண்ணோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். டீட்டெயிலாக சொல்கிறேன். நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே அங்கே வரலான்னு சொன்னாங்க. எங்களுக்கு 7 மணிக்கு ஈவினிங் 7 மணிக்கு டைமிங் கொடுத்துருந்தாங்க. 6 மணிக்கெலாம் அங்கே வரலான்னு சொன்னாங்க. 6 மணிக்கு அதே மாதிரியே அங்கே போயிட்டு நாங்கள் நின்றுட்டோம். அதை ஆட்டோவில் தான் போனோம். அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான், குழந்தையில வச்சுருக்கனால சரின்ட்டு ஒரு ஆட்டோவில் போயிட்டோம். அங்கே போயிட்டு பசங்களுக்கு அங்கனக்குள்ளே கூல் ட்ரிங்க்ஸு ஏதாவது விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு 6 மணிக்கு ஆனால் உள்ளே விட்டுட்டாங்க, க்யூ விட்டுட்டாங்க. நாங்கள் ஒரு 6:30க்கு நாங்கள் அதுக்குள்ளே போனோடனே உள்ளே போயிட்டே இருந்தோம். லைன் மூவ் ஆகிட்டே இருந்தது. நல்லா மூவ் ஆனோடனே ஒரு இடத்துல வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஒரு குடோனில் வந்து உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு டின்னர் மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4 இடத்துல வந்து செக் அவுட் இருக்குது. 4 இடத்துல செக் அவுட்னா என்ன செக் அவுட்னா நம்ம பேக் மட்டும் கொண்டு போகிறதுக்கு அங்கே அலௌட் இருக்குது. அந்த பேக்கில் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா காணிக்கை காசு, மற்றபடி குழந்தைங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான ஒரு அதாவது தண்ணி பாட்டில் வைக்கிறது. தண்ணி பாட்டில் வந்து எதுவுமே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர்லாம். அதெல்லாம் கொண்டு போகலாம். நார்மல் பாட்டிலாம் எப்படி நம்ம வந்து பிளாஸ்டிக், நல்ல பிளாஸ்டிக்கு யூஸ் பண்ணலாம். யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் வந்து அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அது பண்ணிங்கன்னா பிடுங்கி வச்சுருவாங்க. பிடுங்கி வச்சுட்டு கண்ணாடி பாட்டில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஒரு பாட்டில் வந்து அங்கே 50 ரூபா. திருப்பி நீங்கள் அதை தண்ணி பாட்டில் யூஸ் பண்ணிட்டு அந்த பாட்டில் திருப்பி கொடுத்தீங்கன்னா 30 ரூபா கையில் கொடுத்துருவாங்க. மற்றபடி 50 ரூபா பாட்டில் இருக்குன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா எதுவும் கொண்டு போகாதவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். அதனால இதை சொல்கிறேன். மற்றபடி உள்ளே வந்து ஜென்ஸுக்கு வந்து வேஷ்டி தான் முக்கியன்றத மாதிரி முந்தி சொல்லியிருந்தாங்க. இப்போ இல்லை, ஃபேண்ட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஃபேண்ட்டும் போட்டுட்டு உள்ளே நம்ம போகலாம். கோயிலுக்குள்ளே வர்றாங்க, வேஷ்டியும் கட்டிட்டு வர்றவங்களும் வராங்க, ஃபேண்ட்டும் போட்டுட்டு போகலாம். இப்படியே நாங்கள் க்யூ மூவ் ஆகி போயிட்டுருக்கையில் ஒரு இடத்துல வந்து ஒரு குடோனில் போயிட்டுருக்கையில் மழை, ஒரு 1/4 மணி நேரம் மழை பெஞ்சிச்சு. ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மூவ் ஆகி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போச்சு க்யூ. போயிட்டு ஒரு ஃபோன், அங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபோன் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால தான் நான் கோயிலில் கொஞ்சம் வீடியோ கவர் பண்ண முடியல என்ட்ரன்ஸ். ஏன்னா நாங்கள் லாக்கர்லேயே நாங்கள் ஒரு 2 செல்லு கொண்டு போயிருந்தோம். லாக்கர்லேயே வச்சுட்டு போயிடுவோம். ஏன் கூட்டம் அதிகமாக இருக்குது, நம்ம பசங்களை வச்சுக்கிட்டு இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் நாங்கள் செஞ்ச தவறு என்னென்னா ஸ்மார்ட் வாட்ச் 2 பேருமே எங்கள் வீட்டில் கட்டிட்டு, என் பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் கட்டிட்டு வந்துட்டாங்க. அது செக்கிங்கில் பார்த்துட்டாங்க. அது கட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வாங்கி வச்சு PAC 4ன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. அது வாங்குறதுக்கே 1 ஹவர், எல்லாம் சொல்லப்போனால் ஒரு 3/4 மணி நேரமாவது ஆயிருக்கும்.
டென்ஷனாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் தரிசனம் வந்து ஒரு 4 மணி நேரத்தில் நல்லா தரிசித்தோம். சாமியை வந்து நல்லா பார்த்துட்டோம். நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்தால் அந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு டைமிங். அப்புறம் நம்ம கோயிலேருந்து மூவ் ஆகிறதுக்கும் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு வெளியில் வர்றதுக்கே. கோயிலுக்குள்ளேயே கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு தான் விடுறாங்க நம்மளை. ஆனால் இந்த தடவை வந்து கூட்டத்தை மொத்தமாக விடுறதுக்கு பிரித்து விட்டாங்க. அந்த வகையில் தரிசனம் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்க முடிஞ்சது. ஒரு செகண்ட் நிற்க வச்சு அனுப்பிடுறாங்க. நல்லபடியாக தரிசிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த வாட்ச் வாங்குறதுக்கும் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுக்கும் எங்களுக்கு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் கோயிலை சுற்றி வரதுனா லட்டு வாங்க வந்தோம். அங்கே வந்தால் கவுண்டரில் என்னென்னா டிக்கெட் படி ஒரு லட்டு ஃப்ரீ லட்டு கொடுத்துட்றாங்க. அது போக எக்ஸ்ட்ரா லட்டு கேட்டால் அந்த டிக்கெட் படி 2 லட்டு தான் கொடுப்பாங்க. அது ஒரு லட்டு 50 ரூபா, 2 லட்டு வாங்கிக்கலாம். இன்னொன்று சொல்ல என்னென்னா 12 வயசுக்கு மேலே தான் டிக்கெட்டு. 10 வயசு 11 வயசு பிள்ளைகளுக்குலாம் கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கிடையாது, லட்டும் கிடையாது, ஃப்ரீ லட்டும் கிடையாது. அதுபடி கணக்குப்படி 2 லட்டு கொடுக்குறதும் அதுவும் கிடையாது. அதனால் அந்த இதெல்லாம் நாங்கள் பார்க்கல. எங்கள் 3 பேருக்கு மட்டும் தான் இருக்க முடிச்சிச்சு. எங்கள் பொண்ணு ஒன்று நான் எங்கள் வீட்டில் இருக்கேன், அவங்க கேட்க. ஏன்னா 10 வயசு பொண்ணு தான் எங்கள் வீட்டில். அதனால் அது கிடைக்கல. மொத்தம் நாங்கள் 9 லட்டை வாங்கிட்டு வெளியே நான் சந்தோஷமாக வந்து இதை வாங்கிட்டு கரெக்டாக நாங்கள் அங்கே ரூம் லாக்கருக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஜீப்பை பிடிச்சி லாக்கருக்கு வந்து வரதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. அதனால் எங்களுக்கு அந்த டென்ஷனில் வீடியோ கவர் பண்ண முடியலை. அலமேலு மங்காபுரத்தில் வந்து லட்டு கொடுக்குறாங்க. அங்கே ஒரு லட்டு 25 ரூபா. அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஆனால் நல்லா தான் இருக்கும் இல்லைங்களா. திருப்பதி லட்டை கவர் பண்ண மேலே நம்ம கவர் பண்ணுறதை விட கீழ் திருப்பதியில் இந்த லட்டு இதுதான். அங்கே 25 ரூபா மணிக்கு 2 லட்டு வாங்கணும். மேலே வந்து ஒரு லட்டு 50 ரூபா. அது எப்போதும் உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். அலமேலு மங்கால வந்து லட்டு சொல்லிட்டு இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது, அலமேலு மங்காபுரத்தை தாயாரை பார்க்க போயில அந்த கோயிலை 5:30க்குள்ளே நம்ம மார்னிங்கில் வந்து சாமி பார்க்க போனால் லேடிஸாக இருந்தால் சாரீ கட்டிட்டு போகணும், ஜென்ஸாக இருந்தால் வேஷ்டி சட்டையில் போகணும். அதுக்கப்புறம் வர்றவங்க எந்த ஃபேன் செட்டு நார்மல் சுடி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த வருஷம். அதனால நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இதை சொல்கிறேன், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து எங்கள் தரிசனம் வந்து நல்லபடியாக முடிஞ்சது. நல்லா தரிசிட்டு ஃபேமிலியோட சந்தோஷமாக தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். அடுத்து ரிட்டன் போகிறதுக்கு நாங்கள் வந்து சனிக்கிழமை வந்து பஸ்ஸு புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில். அது இப்போ ஒரு டிக்கெட் வந்து கீழே கொடுத்துருந்தாங்க. ஒரு டிக்கெட் 1200, 5:45க்கு, அதாவது 5:45க்கு ஈவினிங் வந்து புக்கிங் பண்ணியிருந்தோம் சனிக்கிழமை. இப்போ பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த தான் பார்க்குறீங்க நீங்கள். நல்லபடியாக இருந்துச்சு. அதுவும் ட்ராவல் விளாக்ஸ் நல்லபடியாக இருந்துச்சு. அடுத்து ஷாப்பிங் விளாக்ஸ் வந்து விளாக் வந்து திருப்பதியில் நாங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்த்தது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் புது சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சாரி இந்த வீடியோவில் நான் திருப்பதியில் என்னென்ன கடைகளுக்கெல்லாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணியிருந்தேங்கிற வீடியோஸ் வந்து என்னென்ன பொருள்லாம் ஆனால் ரேட்டு அதிகமாக அங்கே வச்சு விற்கிறாங்க, அதெல்லாம் நான் எப்படி வந்து ரேட்டை குறைச்சி வாங்கினேங்கிற இதெல்லாம் ரேட்டெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். என்னென்ன நான் வந்து பொருள்லாம் வாங்கினேங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறோம். அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் அங்கே நல்லா தான் இருக்குது. இப்போ போன அளவுக்கு நான் பார்க்கல. பசங்களுக்கு கூட்டிகிட்டு போயில கூட நான் கூட இதாக பண்ணிட்டு போயிருந்தேன். ஃபுட்டெல்லாம் சரியில்லைலாம் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன். ஆனால் அந்த வகையில் எதுவுமே குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்க.